சோர்ந்து போயிருக்கீங்களா? ஹalleluya சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் முழிச்சிருக்கீங்க. ஹalleluya. I am excited. எல்லாரும் முழிச்சிருந்தா நல்ல பிரசங்கம் பண்ணலாம். அப்பா அதுக்கும் சரி கேக்குறீங்க. ஹalleluya. அருமையான ஒரு வசனம். I mean I didn't know that today they going to share the யோவான் 11:25 தான் இன்னைக்கு மனப்பாட வசனம் தெரியாது. பட் my message was அதோடைய part of அடிப்படையை சார்ந்து இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஓகேவா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரொம்ப முக்கியமான இன்னைக்கு அந்த கடைசி மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை இன்னும் டீப்பா நம்ம வந்து சில காரியங்களை சிந்திக்க போறோம். ஸோ நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பாக இருக்கிறதில் ஒரு சில கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுவோம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வேதம் கூறுகின்ற கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு வார்த்தை எங்களிடத்துல வரும்பொழுது இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவில்லை என்றால் அந்த பட்டயம் செய்ய வேண்டிய காரியம் தப்பா செஞ்சிடக்கூடாது. வெரி கேர்ஃபுல். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் ஒரு விஷயம் அதை நோக்கி நான் ஜெபம் பண்றதுக்கு முன்பாக உங்கள் சொந்த வார்த்தைகளை நீங்க சத்தமா ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. இருதயத்துக்குள்ளாக இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசுங்க என்று சொல்லுங்க. அது என்ன வார்த்தையா இருக்கட்டும், it will touch you. Hallelujah. பிதாவே, அப்பா இந்த மாலை வேளை முழுதும் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. நாங்கள் வந்திருப்பது வெறுமையாய் திரும்பி போவதற்கு அல்ல, தேவனுடைய வார்த்தையை பெற்று அது நிரம்பினவர்களாக வெளியே சென்று அதிலே நிரப்பப்பட்டு வழிந்தோடுகிற ஒரு பாத்திரமா நாங்கள் நிரம்ப அந்த பாத்திரத்தை பார்த்து மற்றவர்கள் ருசி பார்த்து வாழ்க்கையில பலன் பெறும் வண்ணமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றமா. இந்த மாலை வேளை இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேச போகிற ஆண்டவரே, அடையை மலைத்து நீர் வெளிப்படுத்தும், உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த மாலை ரொம்ப ஒரு அற்புதமான வேலையா இருக்க போகிறது? எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த மாலை வேலை தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நிரம்பி இருக்கிற ஒரு வேலையா இருக்க போகுது? பிகாஸ் நான் இங்க நிற்கும் பொழுது I can feel the presence of God. Amen. But the power of God, you see, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கன்ற அழைக்கிற மாத்திரத்துல ஒரு அருமையான கடைசி பாட்டை பாடணும். ஆல்பா லீட் பண்ணும்போது பிரசன்னத்திலே வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம், உங்களுடைய பிரசன்னத்துக்கு அந்த வெளிப்பாடு வரும். உங்களுடைய பிரசன்னத்தை நான் கடந்து வரும் பொழுதுதான் எனக்கு இதெல்லாம் தேவன் வெளியே எனக்காக வைத்திருக்கிறாரா. நம்ம கவலைலாம் மறைந்துட்டு எனக்கு தேவன் இப்படிப்பட்ட காலையில வைத்திருக்கிறார். உலகத்தை மறந்து ஆணுடைய பிரசன்னத்துல நம்ம போன சண்டே பார்த்தோம் இல்லையா, உலகத்தை மறந்து disconnecting from God and getting lost in the presence of God. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So I can feel the presence of God already and I believe this word is going to be touching every one of you this evening. So இன்றைக்கு மாலை வேளையில வேதம் இருந்தால் உங்களிடத்துல வேதாகமம் இருந்தால் இல்லை மொபைல் ஃபோன், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அதிலிருந்து அநேக வார்த்தைகள் இன்றைக்கு தியானம் பண்ண போறோம். அடிப்படையாக கொலோசியர் 3:3 நாம் பார்க்க போகிறோம். இன்னும் அநேக வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆமென். நம்ம வசனங்களை ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. வசனங்களை பார்த்து படிக்க போகிறோம். என்னப்பா எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க? ஐயோ வசனம் பயன்படுத்தல நிறைய இல்ல, நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஸோ நல்லா நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்க போகிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு I don't have much time to explain everything. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப குறுகிய காலத்தில் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஸோ that's what the word of God will be. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நான் சில வசனங்களை படிக்கிறேன். அதற்கு அப்புறம் அது விளக்கங்களை நாம் பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுவீர்கள். கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கணும் இல்லையா? இப்ப நான் வந்து கீழே உட்கார்ந்து தான் எழுச்சிக்கணும்னு சொல்ல முடியும். நிக்கிறவனை போய் எழுச்சிக்கணும்னு சொன்னா நல்லா இருக்கேன். ஸோ அதனால வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள மறித்திருந்தேன் என்றால் நான் எழுப்பப்பட வேண்டும். ஸோ அதான் வசனம் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இன்னும் கடந்து சொல்லுவோம். இன்னும் இன்னும் ஆழமா நாம் சிந்திக்க போகிறோம். பூமியில் உள்ள வேலைகள் அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள். சோ பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அது பாஸ்ட் டென்ஸா இல்ல நடந்த காலமா, நிகழ்காலமா, வரப்போற காலமா? கடந்த காலம். நல்லா தமிழ்ல சொல்றீங்க. கடந்த காலம். நல்லா தமிழ் நம்ம தெரிஞ்சிருக்குல்ல. சோ மரித்தீர்கள் என்னாச்சு? இப்ப என்ன உயிரோட உட்கார்ந்திருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சில காரியங்களை ஆழமா சிந்திக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள். இரண்டாவது வசனம் 2 பாகம், அது 2 பாகமா பிரிச்சுக்க போறோம். ஒன்று மரித்தீர்கள், இரண்டாவது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். You are hidden in God with Christ. இங்கிலீஷ்ல சொல்லும்போது so you are with Christ and you are hidden in God. இப்போ மரிச்சு செத்து போயிட்டீங்க சொல்றாங்க இல்லையா? நீங்கள் மரித்தீர்கள்னு. அப்ப நம்ம மாம்சமா மரிக்கல, உயிரோட தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன மரித்து போச்சு? ஆத்மா மரித்து போச்சு. சோ மரித்தீர்கள். ஏன்னா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆத்மா தான் மேலானவைகளை சிந்திக்கும், பூலோக ஆசீர்வாதங்களை சிந்திக்காம இல்லையா? சோ அதுக்குள்ள நம்ம டீப்பா போகாம இப்ப நம்ம மரித்திருக்கிறோம். மரித்திருந்தா கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கப்படுவோம். இரண்டாவது பாகம் என்ன? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஏன் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கணும்? நம்ம ஏன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கணும்? மரிச்சோம், எழுந்தோம், இருக்கிறோம், வாழ்றோம், போறோம். ஏன் நம்ம கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கணும்? ஏன் நம்ம நார்மலா இருக்க முடியாதா? ஏன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடன் சேர்ந்து தேவனுக்குள் மறைந்திருக்கணும்? நமக்கு ஏன் மறைஞ்சு வாழணும்? வெரி குட். ப்ரொடெக்ஷன். ஏதாவது பாதுகாப்புக்காக சகோதரர் சொன்னாரு. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அவருக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்தான் கிறிஸ்துவுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. சகோதரி இன்னும் பயங்கர டீப் அடி பட்டா கிளப்புறாங்க. பிரீச் பண்ண வந்துடலாம். சோ நித்திய ஜீவனுக்குள்ள அடையும் படிக்க. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ், சஜஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? கிறிஸ்துவுக்குள்ள ஏங்க நம்ம மறைச்சிருக்கணும்? சாரி, மறைந்திருக்கணும். கிறிஸ்துவுடன் கூட ஏன் தேவனுக்குள் மறைந்திருக்கணும்? I need to correct that sentence. சொல்லுங்க சிஸ்டர். இன்னும் சொல்லுங்க. உலகம் பொல்லாங்கனங்கள் கிடைத்தவர்கள் வருகின்ற சோதனைகளை நாங்க இது. வெரி குட். இல்ல இப்ப நான் நிறைய கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லிட்டீங்க வச்சீங்களே, நம்ம பிரசங்கம் ரொம்ப ஷார்ட் ஆகும். அது நம்மளுடைய கான்செப்ட் ஈஸியா இருக்குல்ல? சோ உங்களுக்கே சிந்தனை வந்துடும். முடிஞ்சு போச்சு பிரசங்கம், ஆமென் முடிச்சிடலாம். சோ வேதம் நம்ம சில வசனங்களை படிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16-17. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்குது. யாருடைய கண்கள்? தேவனுடைய கண்கள். அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? புதிய கவர்னன் பிரகாரம் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். இப்போ கிறிஸ்து இல்லைன்னா நம்ம தேவனுக்குள்ள மறைந்திருக்க முடியுமா? சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இந்த வசனத்தை நல்லா இன்னும் தொடர்ந்து வாசிக்கணும். சோ அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவா இருக்கிறது இல்ல, மறைவா இருக்கிறது இல்லை. ஆமென். சோ தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவா இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே சார்ந்து இல்ல அப்படின்னா தேவன் நம்மளை பார்க்கும்போது ஒரு பாவியனா இருக்கும். If there is no Christ in us, then we are nothing. We are still sinners. But with Christ, when we are hidden in God with Christ, which means we are righteous. அதான் அதோடைய முக்கியமான கருத்து. So கிறிஸ்துவை சார்ந்து I am in agreement with Christ தான். இப்போ நான் for example ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? மழை பயங்கரமா பெய்யுது. சரிங்களா? கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. அப்படியே மழை வருது, தூவுது. இப்போ நீங்க இந்த மழையில் நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மேலே ஷெல்டரே இல்லை.
அப்புறம் என்ன ஆகிட்டு இருப்பீங்க? நனைஞ்சு நினைச்சிட்டே இருப்பீங்க. இப்போ தேவன் வந்து அவரால பாவத்தை பார்த்து இருக்க முடியாது. இப்போ வந்து மழை வந்து ஒரு இல்லைன்னா ஒரு மின்னல் ஏதோ நினைச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று வந்து பயங்கரமா உங்களை அழிக்கிறதுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ அழிக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு நீங்க மலையில வந்து இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க கொடையே இல்லை, மேல ஃபுல்லா நனைஞ்சுதான் இருப்பீங்க. இட் மீன்ஸ் யுவர் வெட். அப்போ கிறிஸ்து என்ன ஆயிடுதுன்னா அவருடைய ரத்தம் உங்களுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி வந்துருது. ஸோ நீங்க கிறிஸ்து உடனே நான் கொடையை பிடிச்சிக்கிறேன், நான் கொடையை பிடிக்கணும் இல்லையா? நான் கொடையை பிடிக்காம ஜாலியா கொடை எங்க இருக்கட்டும், நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொடை நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன் இல்லையா? நான் நனைஞ்சிருவேன். ஸோ கிறிஸ்து உடனே நான் கர்த்தருக்குள் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஏன்னா இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் ஏன்னா இந்த சங்கீதக்காரன் வந்து ரொம்ப அருமையா இந்த வசனத்தை சொல்றார். சங்கீதம் 69 5. தேவனே நீர் என் புத்தியத்தை அறிந்திருக்கிறீர். இங்கிலீஷ்ல வந்து யூ நோ மை சின்ஸ் இருக்கு. சாரி, செகண்ட் வசனம், என் குற்றங்கள் வந்து இங்க குற்றங்கள் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து சின்ஸ் இருக்கு. என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. அப்போ நம்மளுடைய பாவங்கள் தேவனுக்கு மறைந்திருக்கவே இல்லை. புரியுதுங்களா? சோ நீங்க வந்து இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர், நீங்க இப்போ ஒரு 5 years 7 years 10 years இருக்குமா? 17 years பா, 17 years wonderful. so 17 years சகோதரர் சாலமன் வந்து கர்த்தரோட வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பாவமே செய்யலையா நீங்க 17 yearsல? அப்படி சொல்ல முடியுமா? இல்ல தப்பே பண்ணல சொல்ல முடியுமா? இல்ல நான் வந்து சரி நானும் ஒரு 10 வருஷமா கர்த்தருக்குள்ள வாழ்றேன் அப்படின்னா does it mean that I have not sinned? நம்ம இருக்க முடியாது. The problem is because we cannot hold salvation as our own. நீங்க தனியா உங்க சால்வேஷனை பிடிச்சிட்டு வாழ முடியாது கிறிஸ்து இல்லாம. அதான் சொல்ல வராரு, எப்பா நீ மரிச்சிட்ட, நீ வந்து ஆண்டவரே நம்ம ரத்தத்தால கழுவுங்க, ஞானஸ்தானம் பெற்று எல்லாரும் ஆண்டவரே நான் இன்றைக்கு உலகத்துல வாழ போறேன் எல்லாருக்கும் அறிக்கை செஞ்சு மரித்து எழுப்பிட்டோம். எழும்பினதுக்கு அப்புறம் சும்மா வாழ முடியாது. அப்போ 1947 சும்மா ஏதாவது வசனத்தை போட்டு ஏதாவது அன்னைக்கு கடவுளை ஏத்துக்கிட்டேன் பாஸ், அன்னைக்கு கடவுளை ஏத்துக்கிட்டா முடியாது வாழ்க்கை. இன்றைக்கும் நீங்க கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க நான் அன்னைக்கு கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், அன்னைக்கு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு என்ன ஆச்சு நம்ம வாழ்க்கை? கிறிஸ்துவ சார்ந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்துவ அன்னைக்கு ஏத்துட்டேன், thank you Jesus you saved me அப்படின்னு அவருக்கு அங்கேயே உட்கார வச்சுட்டு கடந்த 17 ஆண்டுகள் இல்ல 10 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கோமா? Where is Christ? கிறிஸ்துவுடனே கூட நீங்க மரித்திருந்தீங்கன்னா எழுந்திருப்பீங்க. எழுந்துச்சிட்டீங்கன்னா இன்றைக்கு அவருடனே கூட நீங்க தேவனுக்குள் மறைந்திருப்பீங்க. ஆமென். இப்போ நம்ம தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறோமா முக்கியம். இன்னொன்னு மறைந்திருக்கிறதுக்கு முக்கியமான கேட்டகரி என்ன, கிரைட்டீரியா, கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோமான்னு பார்க்கணும். வெரி குட், got the message? hallelujah. so தொடர்ந்து இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நான் இன்னைக்கு 2 முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் third point I want to share something very important. 2 முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது இருக்கு. இந்த அதிகாரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப விவரமா ரொம்ப ஆழமா வந்து நீங்க புது வாழ்க்கை வாழ்றீங்க, கிறிஸ்துவுடனே இருக்கீங்கன்னா எதெல்லாம் நீங்க கலைந்து எறியணும், எதெல்லாம் பழசு, எதெல்லாம் நீங்க இப்படி இருந்தீங்க, இப்போ நீங்க எப்படி இருக்கணும், அது வரைக்கும் இந்த அதிகாரத்துல பவுல் சொல்றார். சோ அதை தான் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க போறோம் with few examples. amen. so நீங்க கிறிஸ்துவுடனே இருந்தீங்கன்னா முதலாவது காரியம் என்னன்னு வசனத்துல பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிடுவீங்க. hallelujah hallelujah amen. praise the Lord. 5வது வசனத்துல வாசிப்போம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். சோ நீங்க மறைச்சிருந்தீங்கன்னா உங்க அவைகள் மறைச்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன இருக்கணும், மறைச்சு போயிருக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஆமென்.
ஹல்லேலூயா. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். சோ கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருக்கு முன்பாக உங்க பாவம் மறைவா இல்லை. இப்ப நீங்க இந்த பாவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சங்கீதத்துல வாசித்தது போல 69:5 ஓ பாவங்கள் குற்றங்கள் மறைவா இருப்பதில்லைன்னா அப்போ தேவ கோபாக்கினை வந்துடும், அழிச்சிருவார். ஏன்னா எரேமியா 16:17 வாசித்தோம். ஆனா இதெல்லாம் பழைய வாழ்க்கை. சோ நீங்க அவைகள் மறைத்திருக்கலாம். சோ நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ என்ன? இப்போ பிரதர் சிஸ்டர், இப்பொழுதுனா now, until we live. என்னைக்கெல்லாம் நீங்க வாழ்றீங்களோ அன்னைக்கெல்லாம் இப்பொழுதுதான். கரெக்டா? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாமே டீட்டெயிலா அப்படியே இருக்கு, படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? கர்த்தர் அது பழசு, நீங்க மறைச்சு போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் போயிருக்கும். ஆனா இப்பொழுது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயல்பா செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம சுபாவத்துல இருக்கிற காரியங்கள். சுபாவத்துல நார்மலா நம்ம திங்க் பண்ணும்போதே டக்குனு கோவம் வந்துடும். என்னடா இந்த பேச்சை கேட்க மாட்டாங்க, என்ன எத்தனை வாட்டி சொல்றது, எரிச்சல், கோபம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம ஈஸியா ஒரு ஜோக்குக்காக போய் சொல்லிட்டு போயிடும். பட் we should be very careful about it. I'm not going to meditate on that. இன்றைக்கு அதை குறித்து நம்ம சிந்திக்க போகுது. சோ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு, அப்போ கலைந்து போட்டு யாருங்க கலைந்து போடணும்? உங்களுக்கு தான் கட்டளை கொடுக்கிறார். எப்பா நீ கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சிட்ட, சோ உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். ஆனா தொடர்ந்து உன்னுடைய சுபாவங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இது நார்மலா, இப்போ பிரதர் சொன்ன எக்ஸாம்பிள் பிரகாரம் 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கடலை ஏத்துக்கிட்டேன். ஆனா 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அறிக்கை செய்யும்போது என்னுடைய முழு மனிதனா மறித்து நான் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுந்துட்டேன். ஆனா இப்ப நான் நடக்கிற வாழ்க்கையில 17 ஆண்டுகள் ஆகவும் இல்ல 20 ஆண்டுகள் ஆகலாம். நான் பிரதர் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 100 வயசு மேல வாழ்வாரு. சோ கர்த்தர் வருகைக்கு முன்பாக, சரியா? சோ வாழும் பொழுது நம்முடைய சுபாவங்கள்ல என்ன வரும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். அப்படி நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஆமா நான் அப்படி எல்லாம் போயிருக்கும். அதனாலதான் அந்த ஆக்ஷன். சோ அந்த எல்லாம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணாத கலைந்து போடணும். அது உங்களோட முயற்சி. அன்பு சகோதரி சகோதரி, இது உங்களோட முயற்சி. உங்களுக்கு அப்பனா இதெல்லாம் வரும்னு அதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றார் பவுல். சோ கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், இங்கதான் முக்கியம். என்னது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஒரு சாயலுக்கு ஒப்பாய் யாருங்க இருக்கா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஜான் சாப்டர்ல 4 இதுலயும் வாசிங்க, சுவிசேஷ புத்தகத்துல வாசிங்க. அந்த கடைசி ஜான் 16, ஜான் 17, 15ல வாசிக்கும் போது நான் எப்படி இருக்கணும், என்ன கண்டீங்கன்னா பிதாவை காணுவீங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் பிதா இருப்பார். நீங்க என்ன மையப்படுத்தினா பிதா மையப்படுத்துறீங்க. நான் தான் பிதா, என்னை மாதிரி தான் பிதா. So we are in the image of Christ. So சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீங்களே. Amen. இப்போ நீங்க இந்த புதிய மனுஷனை தரித்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரவே இல்லை. நான் சொல்ல போகிற 2 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாயிண்ட் வரப்போம். ஸோ நான் கவனமா இருங்க. 12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் இதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸோ இதெல்லாம் கலந்து போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணும்? இப்போ பரிசுத்தரும். ஏன்னா நீங்க யாருடைய சாயலுக்கு இருக்கீங்க சிஸ்டர் பிரதர்? நீங்க யாருடைய சாயல இருக்கு? யாரு சாயலுக்கு ஒப்பா இருக்கீங்க? நீங்க யாரு கூட கை கொடுத்திருக்கீங்க? யாருக்குள்ள மறைச்சிருக்கீங்க? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கீங்க. ஆமென். உருக்கமான இரக்கத்தையும். சோ ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும் நம்ம நல்லா சுயமா. அப்ப கிறிஸ்துவோட சேர்ந்துதான் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். கரெக்டா? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீட பொறுமையையும் தரித்து கொண்டு
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவ்வளவுலாம் சொல்லி முடிச்சு என்ன சொல்றாருன்னா, முக்கியமா ஏன்னா இந்த கோபம் இதான் இந்த பொறாமை எதனால வருது? இன்னொருத்தரை நம்ம வெறுக்கிறதுனால, இன்னொருத்தர் மேல வெறுப்புனாலதான் வருது. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோ முதலாவது இதெல்லாம் நீங்க செய்யணும்னா பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் காரியம், நான் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருப்பேன் என்றால் தேவனுக்குள் என்னுடைய முதல் வெளிப்பாடு என் மூலியமா என்னை பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நான் மன்னிக்கிறவனா இருக்கணும். யாரை போல? கிறிஸ்துவை போல மன்னிக்க வேண்டும். வெரி சிம்பிள். நம்ம இதை பத்தி கேட்காத பிரசங்க எத்தனையோ இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு பசங்க கேட்டிருப்போம் இதை பத்தி. ஆனா இட்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீஎம்பசைஸ், திருப்பி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பிகாஸ் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான கருத்து இருக்கு. கிறிஸ்துவை போல மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, மன்னிக்க முடிய மாட்டேங்குது. முக்காவாசி நேரம் பிரசங்கத்தை கேட்கிறோம், டெஃபினட்டா இன்னைக்கு பாஸ்டர் ப்ரீச் பண்ணிட்டாங்க, இல்ல வேற யாரும் ப்ரீச் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஆமா நான் இன்னைக்கு ஆனா அவங்க பண்ண தப்பு நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே அவங்களை மன்னிச்சு மாட்டேன். ஆனா என்ன திரும்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தப்பு பண்ணிட்டியே பிரதர், மன்னிச்சுட்டேன்னு ஜெபம் பண்ணீங்களே பிரதர், வாட் ஹேப்பன் பிரதர்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அருமையான நிகழ்ச்சி இன்சிடென்ட் பத்தி தெரியும் தெரியல? ஜெர்மனி, ஐ திங்க் ஜெர்மனில இந்த நாசி பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அப்போ இந்த ஜூவிஷ்க்கு விரோதமா பெரிய ஒரு கும்பல் எழுப்பி அவங்க எல்லாரும் அழித்து போடணும், ஜூஸ் எல்லாம் வெட்டி சீரழிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நாசி கூட்டம் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுல ஒரு அந்த சிஸ்டர், அருமையான சிஸ்டருடைய பேர் வைஃப் நல்லா ஞாபகம், காரிட்டன் பூன். ஓகே, வெரி குட். காரிட்டன் பூன் ஒரு அருமையான சகோதரி, கர்த்தரை அறிந்தவங்க அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரி எல்லாருமே குடும்பத்துல வீட்டுல இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வீட்டுல கொடுமைப்படுத்திட்டு இருக்க சில ஜூஸுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. ஐயோ, கர்த்தரை பற்றி அறிந்த ஒரு சந்ததியாச்சு, கர்த்தருக்கு பிரியமான சந்ததியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை மறைத்து வீட்டுல வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நாசி கூட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் கிளம்பி இவங்க இங்க மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு லீக் நியூஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு? அடிச்சு கொலை பண்றது. வந்தவங்க அந்த கதையை நீங்க இமெயில கூட படிக்கலாம், ஆன்லைன்ல கூட போய் படிச்சீங்கன்னா உங்களால கண்ணெல்லாம் கணக்கும். அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு கதை. அந்த சகோதரி காரிட்டன் பூன், எனக்கு நான் அந்த பேர் ரொம்ப கஷ்டமான பேர், வைஃப் வீசா சொல்லிடுறேன். ஸோ காரிட்டன் பூன் வீட்டில் அடைக்கப்பட்டிருந்த ஜூஸை பிடிக்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க அடைக்கப்பட்டிருந்த ஜூஸ் வச்சிருந்தாங்கன்னு ஒரு கோவத்துல அந்த சகோதரருடைய சகோதரி, அவங்களுடைய சிஸ்டரை கொடுமை கடைசி வரைக்கும் கொடுமைப்படுது. அதாவது யூ கான்ட் ஈவன் நோ, அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்க துணிமணிகளை பிடிங்கி எறிஞ்சு அவங்களை நேக்கடா அலைய வச்சு அவங்கள அடிச்சு உபத்திரப்படுத்தி, யார் முன்னாடி? இவங்க கண்களுக்கு முன்பாக உபத்திரப்படுத்தி கொலை பண்ணிட்டாங்க இந்த ஒரு கேங்ல ஒருத்தன். அப்போ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த காரிட்டன் பூன் she was preaching in a church, ஒரு கான்ஃபரன்ஸ்ல. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ப்ரீச் பண்ற சப்ஜெக்ட் என்ன மாதிரி? மன்னிங்கள். இந்த மன்னிங்கள் ப்ரீச் பண்ணா யாருக்கு சேலஞ்சு? எனக்கு தான் ரொம்ப சேலஞ்ச் இல்லையா? பிரசங்கிக்கிறவங்களுக்கு சேலஞ்சு, அதனால அன்லேஷ் மட்டும் ஜாலியா இருந்துடக்கூடாது. ஸோ இவங்க எல்லாம் பிரசங்க அன்னைக்கு மன்னிப்பு. அன்பார்ச்சுனேட்லி இந்த மீன் டைம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த கேங்ல இருந்த ஒருத்தன் கர்த்தர் அறியப்பட்டு, கிறிஸ்தவங்க இவ்வளவு தூரம் கடவுளுக்காக நிற்கிறான், அந்த கடவுள் யாரு? இப்படி தன்னை வெறுமைப்படுத்தி இவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் தன்னை கடவுளுக்காக நின்று மறைத்து போனாங்களே, இப்படிப்பட்ட ஜனங்க எப்படி இருக்காங்களே, இது யார் இந்த கடவுள் சொல்ல அவன் அறிந்து கொள்ள போய்
அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு இவங்களுக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் கேங்ல வந்தான். சோ பிரசங்கம் முடிஞ்சு அன்னைக்குன்னு பார்த்து we have to forgive everyone. Forgiveness is the biggest gift God has given. எல்லாம் ப்ரீச்லாம் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வரும்போது இந்த அவங்க சொந்த தங்கச்சியை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ண அந்த வாலிபன் வந்து நிற்கிறார். வந்து நின்று அது மாதிரி நீங்கள் இன்னைக்கு மன்னிங்கன்னு சொல்லி ப்ரீச் பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு நீங்கள் மன்னிக்கணும். நான் தான் உங்களுடைய தங்கச்சி இப்படி துணியெல்லாம் பிடிங்க போட்டு சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணவன். உடனே உங்களுக்கு ஒரு பக்கம் கோனா இவன் தான் அது அப்படின்னு ஒரு பயங்கர கோவம். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க காதுல ஒரே ஒரு சத்தம் கேட்டுச்சான், கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல அவனை மன்னி. அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட்ல அவங்களுடைய மனம் ஃபுல்லா உருக்கத்துல இறங்கிச்சான். மனதுருக்கம் மாற்றப்பட்டு மனசெல்லாம் மாறிடுச்சான். மாற்றப்பட்டு ஒரே விஷயத்துல அந்த சகோதரனை தொட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி பண்ணாங்க. கிறிஸ்துவை போல மற்றவர்களை மன்னிக்கிறது பிரசங்கம் பண்றதும் ஈஸி, அதை கேட்கறதும் ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்துவை போல மன்னிங்கன்னு செய்கையில காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு தெரியும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவில் வந்தப்போ எரிச்சிட்டாங்க, கணவனின் பிள்ளைகளை எரிச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு மிஸ்ஸஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்தியாவில் ஒரிசால ஐ திங்க் தே பர்ன் தம் இன் லைவ், லைக் உயிரோட எரிச்சிட்டாங்க. அவங்க மிஷனரி ஊழியத்துக்காக வந்தாங்க இந்தியாவில். ஐ திங்க் இட்ஸ் லாங் பேக் when I was studying in college. What was the one response? அவங்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இன்டர்வியூல, we made a big show. we did it. காலேஜ்ல நாங்கள் ஒரு குறு நாடகம்லாம் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் மிஷனரிஸ் எப்படி சிதைக்கப்பட்டு கர்த்தருக்காக நின்றாங்க சொல்லி எங்களுடைய வாலிப நாட்கள்ல எங்களுடைய காலேஜில் படிக்கும்போது we did a very big 2 hours show பண்ணோம். It touched so many. அதில் one part of the show வந்து கதை தான் வந்து இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி. அவங்க சொல்றாங்க அந்த ஒய்ஃப், I still forgive. I choose to forgive. நான் மன்னிப்பதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன். I choose to forgive. It's very hard. இன்னைக்கு வந்து நீங்க வேதத்துல, even if you see in the Bible, Jesus all together from beginning till the end, if you see அவருடைய அந்த 4 சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அந்த விபச்சாரிக்காரி வரா, லூக்ல படிக்கிற விபச்சாரிக்காரி வரா, வந்துட்டு எல்லாரும் அடிக்க நினைக்கிறாங்க. நீ விபச்சாரம் பண்ணிட்ட, நீ கேவலமா வாழ்ந்துட்ட. நீங்க எடுத்து வேணா 2 வசனங்கள் வாசிக்கலாம். அதுல பாருங்களேன். லூக்கா John chapter 8 verse 2ல இருந்து 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் வந்து கல்லறைய வந்துட்டாங்க. ஆனா அருமையா அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். கடைசியில 10வது வசனம் சொல்லுது, ஸ்திரீயை தவிர வேறு எவரையும் காணாமல் ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? the problem என்ன தெரியுமா? நம்ம இப்போ எந்த பக்கம் இருக்கோன்றதான் பிரச்சனையே. ஒரு நேரத்துல கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம், இன்னொரு நேரத்துல இந்த வேத பாரகர் இந்த மத்த ஆட்கள் மேல கல்லறி ரெடியா இருக்கும். அதான் முக்காவாசி நம்ம செய்யற பிரச்சனை. வீட்டுல அடி சக்க கோவம், அடி போட்டு என் மனைவி நீ பண்ணிட்ட, என் பிரச்சனை எல்லாம் மனசுல வேதனைகள், ஒரே பிரச்சனை. நான் இதை சொல்லிட்டேன் அதை சொல்லிட்டேன், மன்னிக்க முடிய மாட்டேங்குது. கணவனை மன்னிக்க முடியல, மனைவிக்கு கணவனை மன்னிக்க முடியல, கணவனுக்கு மனைவியை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, மாமனாரை மன்னிக்க முடியல, மாமியாரை மன்னிக்க முடியல, சொந்தக்காரனை மன்னிக்க முடியல. ஆனா வெளியெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவோம், வெளியெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா வீட்டுக்குள்ள நம்ம ஒருத்தர் மன்னிக்க முடிக்கிறதே கிடையாது. இப்ப இங்க என்னாச்சு? இந்த சகோதரிய விபச்சாரத்துல பிடிச்சாங்க, அடிக்க வராங்க. Only one person forgave her. That is Jesus. Rest everyone was ready to stone her. நீங்க இன்னைக்கு யார் பக்கத்துல இருக்கீங்க? உங்க வார்த்தையால நிறைய பேரை கல்லறி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வார்த்தையால இன்னைக்கு என்னமோ பண்ணிட்டேன், அப்படியே கல்லுக்கெல்லாம் வருது வாயில. ஆனா ஒரு நிமிஷம் ஏசு கிறிஸ்துவ போல, இவங்க என்ன தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கணும் அப்படின்னு நமக்கு சிந்தனை வந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்துவோட இணைந்திருக்கணும் அர்த்தம்.
இன்னைக்கு நம்ம மன்னிக்கும் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அப்போ எங்கேயோ நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு விரிசல் வந்துருச்சு. ஒரு விரல பிடிச்சிருக்கோமா இல்ல முழுசாவே பிடிச்சிருக்கோமான்னு தெரியல எனக்கு. நீங்க பாத்துக்கணும். மன்னிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். தவறுகள் செய்வது இயல்புங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன். இந்த சுபாவம் நமக்கு எல்லாம் இருக்குது. அது நம்ம தான் கலந்து போடணும். கோபம் எல்லாருக்கும் வரும், கலைந்து நம்ம தான் போடணும். போட முயற்சி எடுக்காம நம்ம உட்காந்துட்டு மன்னிக்க முடியாம உட்காந்துருந்தா nothing can happen. We cannot enjoy the life. bitterness வச்சிருந்தா ஒண்ணுமே சாதிக்க பண்ண முடியாது. மன்னிக்கணும். இன்றைக்கு ஒரு விஷயம் நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் நீங்க மன்னிக்கல, உங்க மனைவிகளா இருக்கட்டும், உங்களுடைய கணவனா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அவங்க கர்த்தரை பற்றி அறியாத உள்ள உங்க மேனேஜரா இருக்கட்டும், உங்க கூட செய்யற கலீக்ஸா இருக்கட்டும், if somebody whom you have not forgiven, please choose to forgive. கிறிஸ்துவுடனே நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இயல்பு மாறி இருக்கணும். நீங்க மன்னிக்கணும். மன்னிக்க முடியல நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்து மன்னிச்சார். அப்ப கிறிஸ்துவுடனே கூட நான் தேவனுக்குள்ள மறந்துருக்கணும், நானும் மன்னிக்கணும். ஆமென். ஹalleluya. சோ கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கணும். கிறிஸ்துவை போல மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, இப்ப அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம் பாருங்க. வசனம் 13ஆம் வசனத்துல மன்னிக்கணும் சொன்னார். 14ஆம் வசனத்துல இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, முதலாவது மன்னிக்கணும், இரண்டாவது கிறிஸ்துவ போல அன்பு காட்டணும். கிறிஸ்துவ அன்பு காட்டணும் இல்லையா? இல்லைன்னா கிறிஸ்துவ ஹோல்ட் பண்ணி நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, நம்ம அதை மறந்துடக்கூடாது. நான் கிறிஸ்துவுடனே கூட மாத்திரமே தான் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய காரியங்கள் வெளியரங்கமா இருக்கிறது தேவனுடைய கோபாக்கிലേക്ക് என்ன ஆகும் தெரியாது. we should be very careful. நம்ம கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுடனே தான் இருக்கணும். ஏன்னா பின்வாங்கி போறவங்க, வழி தப்பி போறவங்க, இல்ல திருப்பி காரியங்களை செய்யறவங்க, it means they have broken the relationship with Christ. கிறிஸ்துவுடனே இல்லைன்னா they have broken அந்த ரிலேஷன்ஷிப். அவங்களுடைய அப்பா, அந்த ஆண்டவரை, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் broken ஆயிடுச்சு, உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய விரிசல் வந்துருச்சுன்னா அப்போ you are not with Christ. So you should be always very careful. So இரண்டாவது காரியம், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தணும். இதுல முக்கியம் என்னன்னா, மன்னிப்பும் அன்பும் ரொம்ப இன்டர்லிங்க்ட். ரொம்ப அதனாலதான் இந்த பவுல் சொல்லும் போது அடுத்தடுத்து சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் மன்னிக்கணும் தான். ஆனா மன்னிக்க நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தணும். கிறிஸ்துவை போல நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், மன்னிக்கணும். ஆனா அன்பின் மிகுதியால் ஹalleluya அப்படி சொல்லுவீங்களா? நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அன்பு பெருக பெருக கிருபை பெருகும். சோ நீங்க சில வசனங்களை பார்ப்போம். 1 யோவான், ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, இது ரொம்ப இன்டர்லிங்க். நீங்க உங்களுடைய மன்னிக்கிறது நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, இல்ல யாராவது ஒருத்தர் மன்னிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நினைவுகளால வாதாடுறீங்க, இல்ல பிரச்சனையில தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல அன்பு செலுத்த கஷ்டப்படுறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இந்த காரியங்களை தவிக்கிறீங்கன்னா உண்மையாவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுவார். சோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1 யோவான் நீங்க எந்த அதிகாரத்தை படிச்சாலும் கர்த்தருடைய அன்பை பத்தி நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார் யோவான், ஆண்டவருக்கு பிரியமான அன்பான சீரன். சோ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு. இதுல என்ன பாயிண்ட்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. சோ நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் பலியாய் செலுத்தி அது நிமித்தம் நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் 1 யோவான் 3:16, யோவான் 3:16 எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா we can read it. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும்னு சொல்லி நம்ம பாஸ்டர் நிறைய வாட்டி சொல்லுவாரு.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கணும். இதான் ரொம்ப பெரிய செக் பாயிண்ட் பைபிள்ல. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதுன்னு அறிஞ்சிட்டோம். ஜீசஸ் டைட் ஃபார் மீ. இயேசு எனக்காக மரிச்சார். என்ன ஒரு அன்பு! ஹalleluya என்று நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அட்லீஸ்ட் அவங்களை மன்னிப்போம், அட்லீஸ்ட் நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்க சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க இந்தியாவில். எனக்கு ஒரு சிஸ்டர் உண்டு. இப்ப நான் என்னதான் அவங்க நேசிச்சாலும் எங்க அக்காக்காக உயிரை கொடுத்துருவேனா? சினிமா படங்களை காட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மலை மேலே குளிப்பாங்க. ஆனா சினிமா சீனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருப்பாரு. இங்க கூச்சிருக்க மாட்டாரு. பொம்மை தான் கீழே விழுந்திருக்கும். நடைமுறையில். ஆனா கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா உண்மையாவே அதை செய்து காட்டினார். ஆனா நமக்கு சேலஞ்ச் என்னன்னா, கிறிஸ்தியனுக்காக மரிச்சார் அப்படின்னு நான் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கு கடனாளி. கடனா என்னாச்சு? You are lended. Already you are having a loan. சகோதரன் மன்னிக்கிறதுக்கு கடனை முதல்ல அடைக்க ட்ரை பண்ணுவோம். ஏன் அதை சொல்றாருன்னா, இட்ஸ் வெரி நிபந்தனை. இட்ஸ் a very simple rule. நீங்க மன்னிக்கணும், நீங்க அன்பு செலுத்தணும், நீங்க அன்பு செலுத்தாம இருக்க கூடாது. அதனாலதான் நீங்க கடனாளிகளா இருக்கீங்கன்னு சொல்றாரு. இன்னும் நிறைய வசனங்கள் படிக்க போறோம். பாத்தீங்களேன், 1 யோவான் 4:9 இதெல்லாம் நம்ம படிச்சும் போது நமக்கு நான் பேசுறத காட்டிலும் வசனங்களை உங்களுக்கு தாராளமா பேசும். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மை. சோ ஏற்கனவே வாசிட்டோம். சோ அவர் நம்மளை அனுப்பிச்சதுனால, இதெல்லாம் நம்ம தேவனை அறிந்திருக்கிற அன்பினால. இன்னொரு வசனம் மட்டும் வாசிப்போம். இந்த அருமையான ஒரு வசனம் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் 3:8 பார்க்க போறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கிளியரா ஸ்டேட்மெண்ட்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யார்? இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்ப என்ன சொல்றாரு யோவான்? ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்பா நீ பாவம் செஞ்சினா யாருக்குரியவன்? நீ பாவம் செய்யலாம் அப்ப யாருக்குரியவங்க? சிம்பிள். அப்போ 9 வசனம் சொல்றதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஹalleluya. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனிடத்துல நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டதுனால தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்மளுடைய பழைய சுபாவங்கள் மாறி புதிய குணங்கள், இரக்கம், அன்பு எல்லாம் சேர்ந்து நம்ம ஒருத்தரை மன்னிக்கணும் தேவனை போல. அப்ப கிறிஸ்துவை போல மன்னிக்கணும், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தணும். இதை நம்ம செஞ்சோம்னா, முக்கியமா 3வது காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நான் மறைஞ்சி ஆல்ரெடி நான் விடுதலை பெற்று இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்ய நம்ம வரலாம், ஆனால் அதை கலைந்து போட்டு ஆண்டவரை நீர் என்னை ரட்சித்தீங்க சொல்லியிருக்கோம். You understand? It's very important. ஏன்னா கடைசி நாட்களில் ரொம்ப ரொம்ப crucial-ஆன டைம்ல, the Bible very clearly says the last days even the righteous might fall down. கர்த்தரை பற்றி அறிந்தவங்க கூட விழுந்து விடுவார்கள் என்று. அப்ப நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிறீங்க,
அவர் எனக்காக மரித்தார், உயிர் பெற்றார், எல்லாம் உயிர்த்தார், நானும் அவரை ஏற்றுக்கொண்டேன், பாவத்தை கவலைப்பட்டேன். அது அன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டது நல்லதுதான். ஆனா இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாயும் இத்தனை நாட்களாயும் என்னுடைய கேரக்டர் மாற்றப்படல, என்னுடைய அன்பு செலுத்துற விதம் மாற்றப்படல. நான் இன்னும் யாரையும் மன்னிக்காம வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் வாழ்க்கையில் நான் இன்னொருத்தரை யாரோ ஒருத்தரை மன்னிக்கல, இல்லை சில பேரை மட்டும் மன்னிக்க மாட்டேன், என் குடும்பத்தை மட்டும் தான் அன்பு செலுத்துவேன். நான் மற்றவங்களெல்லாம் மன்னிச்சேன்னா எனக்கு பிரச்சனை, அவங்களாம் ரொம்ப காசு கேட்பாங்க, அதனால் நான் மற்ற யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் என் குடும்பத்தை மட்டும் தான் மன்னிப்பேன். எனக்கு ஆனால் அட்லீஸ்ட் என் குடும்பத்தையே மன்னிச்சு என் குடும்பத்தில் அன்பு செலுத்துறமான்னு பார்த்தா உள்ள பார்த்தா அங்கேயே சண்டை. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். It's because if you turn your Bibles to Luke chapter 17, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுடனே சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தேவன் சொல்றாரு. சரிங்களா? நான் அங்கிருந்து அடிக்க போறதில்லை, ஏன்னா கடைசி நாட்கள் என்ன நடக்க போகுன்னு முக்கியமான ஒரு காரியம். 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார நாட்களிலும் நடக்கும். நோவா நாட்களில் நடந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. சோ நோவா பேழைக்குள் பிரவேசித்தார். அதை எக்ஸ்பிளைன் கொடுக்குறார், இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. சரிங்களா? நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டு எடுத்து கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. என்ன பண்ணாங்க? நல்லா சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, அடி சாப்பாடு, சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை, சாப்பாடு. அடுத்து குடி. இனத்த பேலையை கட்டுற, நீ பேலையை கட்டின எனக்கு என்ன? சும்மா மலையே நான் பார்த்தது இல்லை உலகத்துல. சும்மா நீ தாத்தா தாத்தா சும்மா உட்காந்து டங்கு டங்கு தட்டிட்டு இருக்காரு, என்னத்த பேலையை கட்டுற பேசியிருப்பாங்க. போட்டு இவங்க என்ன பண்ணாங்க? சாப்பாடு, தண்ணி, கல்யாணம் பண்றது, செய்யறது, ஜாலி பார்ட்டி. நோவா காலத்து நடந்துச்சு. சரியா? ஏசு என்ன சொல்ற? நோவா காலத்து நடந்துச்சுப்பா, அதே போல நடக்கும்னு சொல்லிட்டாரு. சோ லோத்தினுடைய நாட்களில் நடந்தது, அழிந்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். திரும்பி லோத்து காலத்தில் நடந்துச்சு. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினி கந்தமும் வருஷத்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கேன். இப்போ கடைசி நாள் நடக்க போது அந்த கிறிஸ்துவே வெளிப்பட போறார். இஸ் கோயிங் டு பீ ரிவீல் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. சோ மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்ப அப்படியே நடக்கணும். என்னாச்சு? ஆண்டவர் வர போறாரு, எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது எல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா யாராலும் கணிக்க முடியல. நிறைய வாட்டி பிரசங்கம் கேட்டுட்டோம். இப்போ வர நாள்ல அப்படி நடக்கும்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்றாரு கடவுள். ஏய் பிரியாணி நல்லா சாப்பாடு, ஏய் தண்ணி நல்லா குடி, பெண் கல்யாணம் பண்ணு, கும்மாளம். ஆனா எதை மறந்துட்டோம்? ஐயோ 1947ஆம் ஆண்டு எனக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, ஆனால் எனக்கு சுதந்திரம் வந்ததா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்ல. ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு கிறிஸ்து எங்க என் கூட இருக்காரா? ஐயோ வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சா? இல்ல நான் பாட்டு உட்காந்து பழைய மாதிரியே சும்மா நோவா காலத்துலயும் சாப்பிட்டாங்க, நோவா காலத்துலயும் கும்மாளம் பண்ணாங்க. இப்ப கிறிஸ்து வரும்போதும் நான் திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி கும்மாளம் பண்ணிட்டு எதை மறந்துட்டேன்? கிறிஸ்துவ மறந்து ரட்சிப்பை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா? The problem is, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மறைக்கப்பட்டிருந்தீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. அதான் பெரிய டிஃபரன்ஸ். Very important. Once you make yourself away from God, then it means you're missing a big problem or messing up your life. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை அறிந்து அவர் கூட வாழணும், கிறிஸ்துவோட கூட நடக்கணும், கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவை தரித்திருக்கணும்.
ஏன்னா இந்த ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போறோம். இந்த 2 வசனத்தை மட்டும் வாசி முடிக்க போறோம். ஏன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். முதல்ல என்ன பார்த்தோம்? நீங்க மரிக்கணும்னு பார்த்தோம், ஜீவனை விடணும்னு பார்த்தோம். இப்ப நீங்க ஜீவனை விட்டுட்டீங்க, ஆனா கிறிஸ்துவுடனே கூட குமாரனை உடையதுனால, குமாரன் இயேசு கிறிஸ்து நீங்க பிடிச்சிருக்கனால உங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவன் உண்டு. அது என்னது? நித்திய ஜீவன். Because you died in this world, in your flesh, you have a new life in heaven. That is that's the revelation of God. So உங்களுடைய ஜீவனை குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உடையவர்களாக இருக்கணும். So குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ரொம்ப முக்கியம். ஏன்னா எபிரேயர் 4:13 வாசித்தீங்கன்னா, சகலமும் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு ஒப்புக்கப்பட வேண்டும் சொல்லிட்டார். எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. சோ கடவுள் உங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி வாழ்றீங்க ரொம்ப முக்கியம். நான் மறைந்து இருக்கிறேன்னா, இந்த பக்கம் கடவுள் என்ன பார்க்கிறாரு, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். இந்த பக்கம் உலகம் என்ன பார்க்குது, இவங்களுக்கும் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். That's why we make a perfect cross. தேவன் என்ன பார்க்கிறாரு, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். உலகத்துல சொந்தக்காரங்க ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, அப்போ நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். நான் தேவங்களை பார்க்கும்போது ஆல்வேஸ் நான் பாவ மன்னிப்பு எடுக்கிறேன், நான் அறிக்கை செய்யறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை பார்க்கணும், நான் பாவம் இல்லாம இருக்கேன் நினைச்சிட்டு இந்த போகும் உலகத்துல வாழும் பொழுது மற்றவங்களை பார்க்கும்போது நீ என்ன பண்ண அப்படின்னு கோவத்திலையும் மன்னிப்பு இல்லாம அன்பு இல்லாம இருந்தோம்னா, கிறிஸ்து நம்ம கூட இருக்காரா? அவருடன் கூட நாம் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறோமா? மறைக்கப்பட்டிருப்போம் என்றால் 2 முக்கியமான காரியம் வெளிப்படணும். ஒன்று, நாம மற்றவங்களை மன்னிக்கணும், யாரை போல? கிறிஸ்துவ போல. 2வது, மற்றவங்களை கிறிஸ்துவ போல அன்பு செலுத்தணும். இந்த 2மே இன்டர்லிங்க் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஏன்னா டீப்பா போனா வச்சுங்களேன், இந்த அடுத்து 3rd சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நீங்க எப்படிலாம் இருக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அது மூலமா அனுபவிப்போம்னு சொல்லி பவுல் சொல்றாங்க. இந்த ரெவலேஷன் சாப்டர் 2 verses வெளிப்படுத்தல் 2:17 வாசித்தீங்கன்னா, உங்கள் நீங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ணினா, he who overcomes. இந்த வசனத்தை மட்டும் வாசிப்பாங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம், வெளிப்படுத்த விசேஷம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஓவர் கம் பண்ணனா இட்ஸ் ஆல்வேஸ் a problem. We are thinking that it's always we are a failure.